வெளியூர் பயணமா? ரிசர்வேஷன் கிடைக்கலையா? படிக்கட்டு ஏறி இறங்க ரொம்ப சிரமமா இருக்கா? டிராப் டாக்ஸி புக் பண்ணுங்க. ஒரு வழி கட்டணம் மட்டுமே. டிராப் டாக்ஸி, எங்கும் எப்போதும். அனைவருக்கும் அன்பான காலை வணக்கம். பாரதிய ஜனதா கட்சியினுடைய சார்பில் குறிப்பாக உங்களுக்கு தெரியும், தமிழகத்தில் அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்றக் கழகம் பாரதிய ஜனதா வலுவான கூட்டணி அமைத்து இன்றைக்கு களத்திலே வலுவோடு நின்று கொண்டிருக்கின்ற இந்த சூழலில் ஏற்கனவே அண்ணன் எடப்பாடியார் அவர்கள் தங்களுடைய பயணத்தை இன்றைக்கு சிறப்பாக நிறைவு செய்திருக்கிறார். அதே போல மாநில பாரதிய ஜனதா கட்சியுடைய தலைவர், அன்பு சகோதரர், முன்னாள் அமைச்சர் அண்ணன் நயினார் நாகேந்திரன் அவர்களுடைய நிறைவு பயணத்திற்கான கால்கோள் விழா இன்றைக்கு நடப்பட்டிருக்கிறது. நல்ல நாளிலே நல்ல நேரத்தில் நடப்பட்டிருக்கிறது. மரியாதைக்குரிய மூத்த பாரதிய ஜனதா கட்சியினுடைய பொறுப்பாளர் அண்ணன் கருப்பு முருகானந்தம் அவர்களும், பாரதிய ஜனதா கட்சியுடைய மாவட்ட தலைவர் அன்பு சோர் தம்பி ராமச்சந்திரன், தம்பி ஜெகதீஷ் உள்ளிட்ட எல்லோரும் இங்கே பெரும் திரளாக இங்கே கலந்து கொண்டிருக்கிறார்கள். பாரதிய ஜனதா கட்சியுடைய சார்பில் நிறைவு விழா புதுக்கோட்டையை குலுக்கின்ற வண்ணம், புதுக்கோட்டையில் ஒரு மிகப்பெரிய பிரம்மாண்டமாக நடக்கின்ற வகையில் மாண்புமிகு பாரத பிரதமர் அவர்களையும், மாண்புமிகு உள்துறை அமைச்சர் அவர்களையும் மற்றும் அகில இந்திய பொறுப்பாளர்கள் எல்லோரையுமே பாரதிய ஜனதா கட்சியினுடைய சார்பில் அழைப்பு விடுக்கப்பட்டிருக்கிறது. ஆகையினால எல்லோருமே கலந்து கொள்வதற்கு உண்டான வாய்ப்புகள் இருக்கிறது. மிக சிறப்பாக பார் போற்றுகின்ற வரையில, ஊர் போற்றுகின்ற வகையில, புதுக்கோட்டை குலுங்குகின்ற வண்ணையில புதுக்கோட்டை புகழ்கோட்டையாக மாறுகின்ற வகையில மாண்புமிகு அண்ணன் எடப்பாடியார், மாண்புமிகு அன்பு சோதரன் நயினார் நாகேந்திரன் அவர்கள் எல்லாம் இங்கே சிறப்பாக வருகை தந்து கலந்து கொள்ளக்கூடிய ஒரு நல்ல சூழல் உருவாகியிருக்கிறது என்பதை உங்களோடு தெரிவித்துக் கொள்கின்றேன். அனைவருக்கும் வணக்கம். தமிழகம் தலைநிமிர தமிழனின் பயணம் என்று சொல்லக்கூடிய தமிழக பாரதிய ஜனதா கட்சியினுடைய தலைவர் மரியாதைக்குரிய அண்ணன் நயினார் நாகேந்திரன் அவர்கள் மேற்கொண்டிருக்கக்கூடிய இந்த பயணம் அடுத்த மாதம் ஜனவரி மாதத்துல ஒரு 15 தேதிகளுக்குள்ளாக நிறைவடைய இருக்கின்றது. நாங்கள் திட்டமிட்டிருப்பது 9ஆம் தேதி நிறைவு செய்ய வேண்டும் என்று திட்டமிட்டிருக்கின்றோம். புதுக்கோட்டையில பாரத பிரதமர் நரேந்திர மோடி அவர்களிடம் நம்முடைய மாநில தலைவரும் நம்முடைய தேசிய பொறுப்பாளர்களும் இந்த நிறைவு விழா நிகழ்ச்சியிலே கலந்து கொள்ள வேண்டும் என்று வேண்டுகோளை வைத்திருக்கின்றார்கள். நிச்சயமாக பிரதமர் நரேந்திர மோடி அவர்கள் கலந்து கொள்வார் என்ற நம்பிக்கையோடு இன்றைக்கு கால்கோள் விழா நடைபெற்றிருக்கிறது. தமிழகம் முழுவதும் தேசிய ஜனநாயக கூட்டணியின் சார்பில் அண்ணன் எடப்பாடியார் ஒரு பக்கம் மக்களை சந்தித்துக் கொண்டிருக்கின்றார், அண்ணன் நயினார் நாகேந்திரன் ஒரு பக்கம் மக்களை சந்தித்துக் கொண்டிருக்கின்றார் என்றாலும் கூட நிறைவு விழா என்பது பாரதிய ஜனதா கட்சியினுடைய விழாவாக இல்லாமல் தேசிய ஜனநாயக கூட்டணியினுடைய விழாவாக எங்கள் கூட்டணி கட்சியினுடைய அனைத்து தலைவர்களும் அனைத்து தொண்டர்களும் கலந்து கொள்ளக்கூடிய ஒரு பிரம்மாண்டமான விழாவாக இருக்க வேண்டும் என்று நாங்கள் திட்டமிட்டிருக்கின்றோம். அதன் அடிப்படையில் கண்டிப்பாக 5ஆம் தேதியிலிருந்து 15ஆம் தேதிக்குள்ளாக நம்முடைய பிரதமர் நரேந்திர மோடி அவர்கள் இந்த புதுக்கோட்டை மண்ணிற்கு பெருமை சேர்க்கக்கூடிய வகையில் ஏற்கனவே பல பெருமைகளை கொண்ட இந்த புதுக்கோட்டை மண்ணிற்கு மேலும் நம்முடைய பிரதமர் வருகை தந்து ஒரு சிறப்பான ஒரு நிறைவு நிகழ்ச்சியை நடத்தி கொடுப்பார் என்ற நம்பிக்கையோடு இன்றைக்கு நாங்கள் இந்த ஏற்பாடுகளை செய்து கொண்டிருக்கிறோம். இல்ல, நான் தான் சொல்லிட்டேன்னா, விழாவே பாரதிய ஜனதா கட்சியினுடைய விழா கிடையாது, தேசிய ஜனநாயக கூட்டணியினுடைய விழான்னு சொல்லிட்டேன். தேசிய ஜனநாயக கூட்டணியில யாரெல்லாம் இணைகிறாங்களோ எல்லாரும் வருவாங்க பிரதமர் வரும்போது. அதுல என்ன இருக்கு உங்களுக்கு? அதுல ஒன்றும் மாற்றத்துக்கு இல்லை. தேசிய ஜனநாயக கூட்டணியில் இணையக்கூடிய அத்தனை பேரும், அண்ணன் எடப்பாடியார் அவர்களை முதலமைச்சராக ஏற்றுக்கொண்டு இந்த இயக்கத்திற்கு வரக்கூடிய அத்தனை பேரும், அத்தனை தலைவர்களும் இந்த நிறைவு விழா நிகழ்ச்சியில கலந்து கொள்வார்கள். நடிகர் விஜய் தமிழகத்துல வந்து யாருமே களத்துல இருக்கு அப்படிங்கிற மாதிரி சொல்றாரு. அதை நம்ம எப்படி சார் பார்க்கிறோம்? பாஜக தமிழக வெற்றி கழகத்தை பொறுத்தளவில் அவர்கள் திராவிட முன்னேற்ற கழகத்திற்கு மாற்று நாங்கள் தான் என்று சொல்வதற்கு முயற்சிக்கின்றார்கள். யார் வேணுமானாலும் முயற்சி எடுக்கலாம். இன்றைக்கு தமிழகத்தில் மிகப்பெரிய அரசியல் இயக்கம் என்று சொன்னால் அது அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம் தான். இன்னைக்கு அகில இந்திய அளவில் மிகப்பெரிய அரசியல் இயக்கம் என்று சொன்னால் அது பாரதிய ஜனதா கட்சி தான். நாங்கள் 2 பேரும் ஒன்று சேர்ந்திருக்கோம். அதனால இதுவரைக்கும் ஒரு தேர்தலில் கூட போட்டியிட்டு தனக்கு என்ன வாக்கு இருக்கிறது என்பதை நிரூபிக்காதவர்கள் எல்லாம் முதலமைச்சராக வேண்டும் என்று நினைப்பதும், நாங்கள் தான் போட்டி என்று சொல்வதும் வார்த்தை ஜாலமாக மட்டும்தான் பார்க்க முடியுமே தவிர நிச்சயமாக இது நடைமுறைக்கு வராது. திமுக தொடர்ந்து பாஜகவை எழுத்துக்கிட்டே இருக்கு. எல்லா அமைச்சர்களுமே வந்து பாஜகவை பயங்கரமான சாரல் காட்டுறாங்க. அதை நம்ம எப்படி சார் பார்க்கறாங்க? திராவிட முன்னேற்ற கழகம் பாரதிய ஜனதா கட்சியை எதிர்ப்பது, அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்தை எதிர்ப்பது என்பது எதிர்க்கத்தான் செய்வாங்க. அந்த இயக்கத்தை நிச்சயமாக ஆட்சியை விட்டு அகற்ற வேண்டும். திராவிட முன்னேற்ற கழகம் என்ற இயக்கமே தமிழகத்தில் இல்லாத நிலையை உருவாக்க வேண்டும் என்பதுதான் பாரதிய ஜனதா கட்சியுடைய நோக்கம். நாங்கள் அப்படி நினைக்கும் போது
அவங்களும் எங்களை வீழ்த்தணும் எங்களை ஒழிக்கணும்னு நினைப்பாங்க. இது யாரால முடியுதுங்கிறத மக்கள் தான் முடிவு செய்ய போறாங்க. அமைச்சர் ரகுபதி வந்து தொடர்ந்து விஜய் வந்து பாஜகவோட சி டீம் சொல்லுவாங்க. அதை நீங்க எப்படி பாக்குறீங்க? நாங்க என்ன சொல்றோம்னு சொன்னா, திராவிட முன்னேற்ற கழகத்துடைய ஏ டீமே தமிழக வெற்றி கழகம் தான் நினைக்கிறோம். ஏன்னு சொன்னா இன்னைக்கு ஆளுங்கட்சிக்கு எதிரான ஒரு மிகப்பெரிய அலை தமிழகத்தில் அடித்துக் கொண்டிருக்கின்றது. திராவிட முன்னேற்ற கழகத்துடைய ஆட்சி அகற்றப்பட வேண்டும் என்ற சிந்தனை ஒட்டுமொத்த மக்கள் மத்தியிலும் இன்றைக்கு இருந்து கொண்டிருக்கிறது. அந்த எதிர்ப்பு வாக்குகளை திசை திருப்புவதற்காக திராவிட முன்னேற்ற கழகத்தால் உருவாக்கப்பட்ட கட்சிதானோ தமிழக வெற்றி கழகம் என்று நாங்கள் குற்றஞ்சாட்டுகின்றோம். கந்தன்மலை படம் வந்து படத்துக்கு தேர்வு கிடைக்கலன்னு சொன்னாங்க. அந்த படத்தோட வசனங்கள் வந்து ஒரு சர்ச்சையை ஏற்படுத்துற மாதிரி இருக்காங்க. இல்லை, நான் அதை ட்ரெய்லர்லாம் பார்க்கல. அது வசனங்கள் என்ன இருக்கு அப்படிங்கிறது எனக்கு தெரியாது. நிச்சயமா இது ஒரு இந்து சமுதாயத்திற்கு ஊக்கமளிக்கக்கூடிய படமா இருக்கும் அப்படின்னு நாங்க நம்புறோம். திரையரங்குல திரையிடுவதற்கான அனுமதிகள் வந்து அவர் கொடுக்கல அப்படின்னு சொல்லி இப்ப திரையரங்குகள்ல திரையிடுறதுக்கு அனுமதி கொடுக்கலன்னா எத்தனையோ வழி இருக்கு மக்களை பார்க்க வைக்கிறதுக்கு. மக்கள்கிட்ட கொண்டு போய் சேர்க்கணும், அதுதான் நம்முடைய வேலை. திரையரங்குல இல்லைன்னு சொன்னா வேற வழிகள்ல மக்களை பார்க்க வைக்க போறோம். திருப்பரங்குன்ற விவகாரத்துல தொடர்ந்து வந்து திமுக தீபம் ஏற்றத்துக்கு நடவடிக்கை எடுக்கல. அவங்க வந்து சிறுபான்மையினர் வாக்கு கவர்வதற்காக திருப்பரங்குன்றம் விவகாரத்தில் நீதிபதி தீர்ப்பளித்தும் கூட அந்த தீர்ப்பை செயல்படுத்தாத ஒரு ஜனநாயக விரோத ஆட்சியாக திராவிட முன்னேற்ற கழகத்துடைய ஆட்சி இருந்து கொண்டிருக்கிறது. திராவிட முன்னேற்ற கழகத்தினுடைய குடும்பத்தைச் சேர்ந்த ஒருவர் திருப்பரங்குன்றத்திலே தீபத்திலே தீபம் ஏற்ற வேண்டும் என்பதற்காக தற்கொலை செய்து கொண்டிருக்கிறார். பிஜேபியை சார்ந்தவர் கிடையாது, அதிமுகவை சார்ந்தவர் கிடையாது. திராவிட முன்னேற்ற கழகம் தான் எங்களுடைய குடும்பம், எங்க அப்பா திருமணத்துக்கு கலைஞர் வாழ்த்து செய்தி அனுப்பியிருக்கிறார்னு சொல்லி அவர் பேசி ஆடியோ வெளியிட்டிருக்கிறத நீங்க பார்த்திருப்பீங்க. அதனால அவர்களுடைய கட்சியை சேர்ந்தவர்களே ஒட்டுமொத்தமாக திருப்பரங்குன்றத்திலே தீபம் ஏற்றம் என்று விரும்புகின்ற பொழுது சிறுபான்மை வாக்குகள் மட்டும்தான் தனக்கு வேண்டும் என்ற சிந்தனையோடு இந்த திராவிட முன்னேற்ற கழகத்தினுடைய அரசு செயல்படுவது என்பது சிறுபான்மை மக்களை ஏமாற்றக்கூடிய செயல். சிறுபான்மை மக்களுக்கு இந்த மாதிரி நாங்க உங்களுக்காக இருக்கிறோம், நாங்க தீபம் ஏற்ற உடலை தடுத்துட்டோம் அப்படின்னு சொன்னா சிறுபான்மை மக்கள் ஓட்டு போட்டுருவாங்க அப்படின்னு நினைக்கிறாங்க. நிச்சயமாக சிறுபான்மை மக்கள் மனம் மாறிக்கொண்டிருக்கின்றார்கள். எது தர்மமோ எது நியாயமோ அந்த பக்கம் நிற்க வேண்டும் என்று விரும்புகின்றார்கள். நிச்சயமாக அவர்களும் கூட இந்த தேர்தலில் திராவிட முன்னேற்ற கழகத்தை புறக்கணிப்பார்கள் என்று நாங்கள் நம்புகின்றோம். நடவடிக்கை எல்லாம் எடுத்துட்டு இருக்காங்க.